Praise the Lord. Praise the Lord. இன்றைக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு අද සබත් පාසල් ஒரு ගුරුවරුන්ට ஆப்ஜெக்ட் லெசன் எப்படி கற்றுக் கொடுப்பது என்று சொல்லி தர போகின்றேன். ඔබ්ජෙක්ට් ලෙසන් එක කෙලස් උගන්වන්නේ කියලා දෙන්න. இந்த நாட்களில் நாங்கள் சிறு பிள்ளைகளிடத்திலே போகும் பொழுது මේ දවසේ අපි කුඩා දරුවන් වෙත යන எங்கள் கரங்களை மாத்திரம் பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்காமல் අපගේ දෑත පමණක් භාවිතා කර කියනවා. நாங்கள் உபகரணங்கள் மூலமாக මේ උපකරණ මගින් இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தலாம். යේසුස් වහන්සේව හඳුන්වා දෙන්න. முதலாவது நான் ஒரு கதையாக சொல்லுகின்றேன். එදිනෙන් මම කතාවක් සේ පවසනවා. கடைசியில அதை எப்படி செய்யலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லி தர ඒ போகிறேன். කෙලසද කරන්නේ කියලා මම කියනවා. வாங்க கதைக்குள்ள போகலாம். එන්න අපි කතාවට යමු. ஒரு நாள் ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது දවසක් ස්වාමීන් වහන්සේ මේ ලෝකෙ දිස් அது බලනවා. வெறுமையா இருந்தது, ඒ හිස්ව තිබුණා. அந்தகாரம் இருந்தது, අන්ධකාරය තිබුණා. யாருமே இருக்கவில்லை. කවුරුත් සිටියේ නැහැ. அப்பொழுது ஆண்டவர் நினைத்தார், ඒකට ස්වාමීන් වහන්සේ நான் இந்த உலகத்திற்கு வந்து මම මේ ලෝකෙට மனுஷர்களை உருவாக்குவேன் என்று. මනුෂ්‍යයන් සාදනවා කියලා. ஆண்டவர் பூலோகத்துக்கு வந்து ස්වාමීන් වහන්සේ පොළොව තලි ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தாரு. ආදම් සහ ඒවාව මැව්වා. சிருஷ்டித்த ஆண்டவர் මැව්වා ස්වාමීන් ஒவ்வொரு நாளும் දිනපතාම ஒரு குளிர்ச்சியான வேளையிலே සිසිල් වේ. ஆதாமே ஆதாம், ஏவாள் ஏவா. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு இது අද කෙලසද என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு பேசினார். කෙලස දිනපතාම ස්වාමීන් වහන්සේ ආදම් සහ ඒවා සමග කතා ரொம்ப කරා. சந்தோஷமா இருந்தார்கள். ඉතාමත්ම සතුටුදායක உலகம் அழகாக ஆண்டவரால் படைக்கப்பட்டது. ස්වාමීන් වහන්සේ ලෝකේ ලස්සනට මවන ஆண்டவர் ஆதாமோடு பேசுவதை ස්වාමීන් වහන්සේ ආදම් සමග කතා කරන එක பிசாசு பார்த்து கொண்டிருந்தது. යක්ෂයා බලමින් அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ඔහුට ඒක දරා ගන්නට බෑ. எப்படியாவது ஆண்டவரோடு இருக்கிற உறவை කෙලසෝ ස්වාමීන් වහන්සේ සමග තිබෙන සම්බන්ධකම துண்டித்து කපා දමා பாதாளத்துக்கு கொண்டு போக வேண்டும், නිරයට ගෙනියන්නට தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பண்ண வேண்டும் என்று වෙනහන්සේට කීකර නොබේ அது திட்டம் போட்டது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுவாரு. දිනපතාම ස්වාමීන් වහන්සේ කතා ஒரு நாள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது දවසක් කෙලස කතා කරමින් அந்த සිටින විට பிசாசானவன் ඒ යක්ෂයා ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற உறவை வெட்டி போட்டது. ආදම් සහ ස්වාමීන් වහන්සේ අතර තිබුණ සම්බන්ධකම කපා දැම්මා. இப்பொழுது දැන් ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் இடையிலே ස්වාමීන් වහන්සේට ආදම්ටත් අතර ஒரு பிளவு ஏற்பட்டது. එක වෙන්වීමක් ඇති இது වුණා. தெரியாது, මේක දන්නේ யாருக்கும் தெரியாது. මේක කාටවත් දන්නේ அடுத்த නැහැ. நாள் ඊළඟ දවසේ ஆண்டவர் வருகின்றார். ස්වාමීන් වහන්සේ පැමිණෙනවා. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வந்து ස්වාමීන් වහන්සේ ස්වර්ගයේ සිට ஆதாமே ආදම් ஆதாமே ආදම් ஆதாமு கேட்கவில்லை. ආදම් චැස්සුනේ ஏனென்றால் වන්දනම් ஒரு பிளவு இருக்கிறது, එක වෙන්වීමක් ஒரு பிரிவு இருக்கிறது, එක වෙන්වීමක් ஒரு கட்டு තිබෙනවා. இருக்கிறது. එක කැටගැහිමක් ஆதாமே තිබෙනවා. நீ எங்கே இருக்கிறாய்? ආදම් ඔබ කොහෙද සිටින්නේ? ஆதாமுக்கு கேட்கவில்லை. ආදම් චැස්සුනේ නෑ. திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு, නැවත ස්වාමීන් වහන්සේ ஆதாமே ආදම් நான் உன்னோடு பேச வந்திருக்கிறேன். ආදම්ව කතා කරන්න පැමිණියා. கொஞ்சமாக கேட்டது. ටිකක් විතර இப்பொழுது ஆதாம் දැන් ආදම් ஆண்டவரே ස්වාමීනි கேட்கவில்லை. ඇසුනේ නෑ. ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் இடையில ஒரு பிளவு. ස්වාමීන් වහන්සේට ආදම්ට අතර එක වෙන්වීම. இதற்கு பாவம் என்று சொல்லுவார்கள். මේකට පාපී කියලා பாவம் என்று சொல்வது පාපී ஆண்டவருக்கு விரோதமாக ස්වාමීන් වහන්සේට විරුද්ධව சிந்திப்பது, සිතීම, செய்வது, ක්‍රියා කිරීම, பேசுவது කතා කිරීම, எல்லாமே பாவம். ඒ හැමදේම இந்த පාපය. பாவத்தினாலே මේ පාපය ஆதாமுக்கு நேர்ந்தது ආදම්ට සිදු වුණා. பாதாளம் செல்வதற்கு. නිරේට යාමට. ஆனாலும் නමුත් ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்தார். ස්වාමීන් වහන්සේ එක සලස්වක් இந்த மனுஷனை කරුවා. நான் இப்படியே விடக்கூடாது, මේ මනුෂ්‍යව අපි එලෙස තබන්නට பிசாசு இவனை பாதாளத்துக்கு கொண்டு போக விடக்கூடாது என்று යක්ෂයා වූ නිරේට ගෙනියන්න ඉඩ ஆண்டவர் ஒரு දුන්නා. திட்டம் தீட்டினார். ස්වාමීන් වහන්සේක සැලසුමක් அது என்ன දැම්මා. திட்டம்? ඒක මොකද ஒரு සැලසුම? நாள் ஆண்டவராகிய பிதா දවසක් ස්වාමීන් වහන්සේ වන පියාණන් වහන්සේ இயேசுவை அழைத்தார். යේසුස් වහන්සේව இயேசுவே, ජේසුනි என்னுடைய பிள்ளைகள் මාගේ දරුවා பாதாளம் போக போகிறார்கள். இந்த பாவத்திற்கு ஒரு மரண தண்டனை உண்டு. මේ පාපයට මරණීය දඬුවමක් அந்த தண்டனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ඒ දඬුවම වහන්සේ පිළිගන්න පුළුවන්. கடினம் தான். ඒ ඊටම ஆனால் දඬුවම් இயேசு තමයි. கிறிஸ்து නමුත් යේසුස් ஒரு වහන්සේ பாலகனாக இந்த உலகத்திலே பிறந்து බැටළු පාලකෙක් ලෙස මේ ලෝකයට ඉපදුණා. 33 வருஷமாக වසර 33මාරක් இந்த ஜனங்களுக்காக அவர் வேலை செய்தார், මේ ජනතාව උදෙසා උන්වහන්සේ உதவி செய்தார், උපකාර பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை சொல்லிக் கொடுத்தார். ස්වර්ග රාජ්‍ය ගැන යහපත කියා ஒரு දුන්නා. நாள் வந்தது, දවසක් அந்த පැමිණියා. நாள் தான் ඒ දවස තමයි இந்த ஜனங்களுடைய பாவத்துக்காக මේ ජනතාවගේ ஒருவர் පාපය ரத்தம் சிந்த வேண்டும். කෙනෙක් ලේ இயேசு වගුරුවන கிறிஸ்துவை இழுத்து கொண்டு போனார்கள். යේසුස් වහන්සේ ඇදගෙන ගියා. அவருடைய கைகளுக்கு ஆணி அடிக்கப்பட்டது, එතුමාගේ අත්වලට ඇනගසුවා. கால்களுக்கு ஆணிகள் அடித்தார்கள், පාදවලට ඇනගසුවා. அவருடைய தலையிலே ஒரு முள்முடி சூட்டப்பட்டது. එතුමාගේ හිසේ කටුටුන්නක් இது පැලඳුවා. ஏனென்றால் මේ මන්ද நான் செய்த பாவம், මම කළා පාපය. என்னுடைய சிந்தனையினாலே செய்த பாவத்துக்கு මාගේ සිතුවිලි නිසා කළා පාපය. இயேசுவுக்கு முள்முடி சூட்டினார்கள். යේසුස් වහන්සේට என் කටුටුන්නක් கரங்களினாலே செய்கின்ற பாவம் මාගේ දෑත්වලින් කරන இயேசுடைய පාපය. கைகளுக்கு ஆணி அடிக்கப்பட்டது. යේසුස් වහන්සේගේ දෑත්වලට என்னுடைய ඇනගසුවා. காலினாலே போக கூடாத இடத்துக்கு நான் போனபடினாலே මාගේ පාදවලින් යන්ට නොයා යුතු ස්ථානවලට ගියා. அவருடைய බැවින් பாதங்களுக்கு ஆணி அடிக்கப்பட்டது. එතුමාගේ පාදවලට எல்லாவற்றையும் ඇනගසුවා. இயேசு எனக்காக அவர் தாங்கிக் கொண்டாரு. සියලු දෙයක්ම යේසුස්
යේසුස් වහන්සේ අප දෙස දරාගත්තා. அந்த இந்த இயேசு கிறிஸ்து මේ යේසුස් என் වහන්සේ பாவங்களுக்காக මාගේ පාප சிலுவையிலே නිසා மரித்து කුරුසියේ என்னுடைய මැරුණා. எல்லா பாவத்தையும் මාගේ සියලුම அவர் පාපයන් தன்மேலே எடுத்துக்கொண்டார். උන්වහන්සේ තමා මත அவர் රැගත්තා. எடுத்த பின்பதாக එලෙස උන්වහන්සේ மறுபடியுமாக නැවත எனக்கும் මාට பிதாவுக்கும் உள்ள உறவை පියාණන් වහන්සේට ඇති සම්බන්ධකම அவர் ஏற்படுத்தினார். උන්වහන්සේ ඇති කළා. இப்பொழுது பாவம் இல்லை. දැන් පාපය නැහැ. இப்பொழுது என்னால் දැන් මම இயேசு ஆண்டவரோடு பேச முடியும். ස්වාමිනාසම කතා කරන්න இப்பொழுது நான் දැන් මම பரலோகம் போக முடியும். ස්වර්ගයට යන්නට පුළුවන්. அன்பான தம்பி தங்கச்சி மாறி, ප්‍රේමවන්ත அன்பான මාලිනී டீச்சர்ஸ், ප්‍රේමවන්ත சில ගුරුවරු வேளை සමහර நீங்களும் වෙලාවට இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ඔබත් යේසුස් වහන්සේ පිළිනොගෙන அவரை மறுதலித்து එතුමා ප්‍රතික්ෂේප பாவம் කර செய்திருந்தார். පව් කරා இன்றைக்கு නම් நான் ஒரு ஜெபத்தை சொல்லி தருகிறேன். අද මම යාඥාවක් அந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது ඒ යාඥාව இயேசு කරන கிறிஸ்து විට உங்கள் இருதயத்துக்கு வரப்போகிறார். යේසුස් වහන්සේ ඔබගේ හදවතට உங்களையும் එන්නට යනවා. பரலோகத்தின் பிள்ளையாக மாற்றுவார். ඔබත් ස්වර්ගික දරුවන්සේ වෙනස් பரலோக කරයි. பிதாவே, ස්වර්ගික உமக்கு පියාණනි நன்றி. වහන්සේ உம்முடைய සුවදී. குமாரனாகிய ඔබගේ පුත්‍රයා இயேசுவை වන්නා යේසුස් எனக்காக වහන්සේව உலகத்துக்கு அனுப்பினீர். මා උදෙසා நான் ලෝකයට එව්වා. இன்று මම අද இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். යේසුස් වහන්සේ நான் பாவம் පිළිගන්නේ. செய்தேன். මම පව් என் කළා. பாவத்தை மன்னித்து මගේ පාපයට සමාව என்னை දෙන්න. உம்முடைய மகளாக ஏற்றுக்கொண்டு මා ඔබගේ දරුවෙක්සේ பரலோகத்தின் පිළිගෙන பிள்ளையாக மாற்றியது. ස්වර්ගික දරුවෙක්සේ වෙනස් இயேசுவின் කරන්න. நாமத்தினாலே. යේසුස් වහන්සේගේ ஆமென். නාමයෙන්. இப்பொழுது இயேசப்பா දැන් යේසුස් உங்களுடைய වහන්සේ இருதயத்தில் இருக்கிறார். ඔබගේ හදවතේ எல்லா සිටිනවා. பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். සියලුම පාපයන් උන්වහන්සේ God පිළිගත්තා. bless you. God bless you. சரி, நான் இது உங்களுக்கு எப்படி செய்தேன் என்று சொல்லி தருகிறேன். හරි මේක මම කොහොමද කරේ කියලා ඔබට කියා நீங்க දෙන්න. ஒரு 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 நூலை எடுத்து கயிறை எடுத்துக்கொள்ளலாம். ඔබ එක ලණුවක් කරගන්න கதையை පුළුවන්. சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது කතාව කියමින් සිටින විට இவ்வாறு வைத்துக் கொள்ளுங்க. මෙලෙස තබා ගන්න. இப்போ பிசாசு துண்டிக்க போகிறார். දැන් යක්ෂයා ඇවිත් කපා දමන්න இந்த යනවා. இந்த இந்த நூலை எடுத்து මේ නූල අරගෙන இந்த முன்னால இருக்கிற நூலுக்குள்ள මේ ඉදිරියේ තිබෙනා නූලට இப்படி போடுங்க. එලෙස දමන්න. போட்டுட்டு දාලා இதைத்தான் வெட்டணும். ඒක තමයි කපන්නට சரி, ඕනේ. நான் உங்களுக்காக வெட்டுறேன். මම ඔබ දෙසා කපන්න வெட்டியாச்சு. කැපුවා. வெட்டின பிறகு කැපුවායින් පසු இந்த சின்ன 2 துண்டு இருக்குது. මේ පුංචි කැලි දෙකක් இந்த 2 තියෙනවා. துண்டை நீங்க கதையை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கட்டணும். ඔබ කතාව කියමින් සිටින විට මේ කැලි දෙක ගැට ரொம்ப ගන්නට டைட்டா ඕනේ. கட்டாதீங்க. උඟක් තද කරලා ගැට அப்புறமா ගන්න. நடுவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ඊන් පසු මැදට ගන්න. கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. කතාව කියමින් அதற்கு සිටිනවා. பின்பதாக ඊන් පසුව நான் அழகான ஒரு ரெட் கலர் துணியில இயேசுவின் சிலுவையை செய்திருக்கிறேன். මම ලස්සන රතු පාට රෙද්දකට යේසුස් වහන්සේගේ කුරුසිය දහදලා තියෙනවා. உங்களுக்கு முடியும் இயேசுவை குறித்து சொல்லி ඔබට පුළුවන් යේසුස් වහන්සේ ගැන කියන්න. இயேசுவின் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். යේසුස් වහන්සේ මගේ පාපේ நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ඔබත් යේසුස් වහන්සේ පිළිගත්තා. உங்களுடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வார். ඔබගේ පාපයත් උන්වහන්සේ පිළිගනී. இந்த துண்டை கீழே போட்டுறாதீங்க. මේ කෑල්ල බිමට දාන්න இந்த එපා. துண்டு இங்க இருக்கிறது. ඒ කෑල්ල එතන තිබෙන්නේ. ஆகையால் இந்த ஆப்ஜெக்ட் லெசன் மூலமாக මේ ඔබ්ජෙක්ට් ලෙසන් එක நிறைய මත பிள்ளைகளுடைய இருதயம் மாற்றம் அடையும். බොහෝ දරුවන්ගේ හදවත වෙනස් அடுத்த වෙනවා. வீடியோல ඊළඟ වීඩියෝ இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட் லெசனோடு තවත් ඔබ්ජෙක්ට් நான் ලෙසන් உங்களை එකක් සමග சந்திக்கிறேன். මම ඔබව හමු වෙනවා. நான் உங்கள் මම ඔබගේ அன்பின் சகோதரி ප්‍රේමණීය வினோ සහෝදරි. சொலமன்ஸ்.